ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய பரபர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய கௌதம் சார் பார்த்திங்கன்னா இலக்கியாவுக்கு வந்து ரொம்ப அளவில் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இலக்கியாவை கூப்பிட்டு அவுட்டிங் வந்து கிளம்பலான்ட்டு வந்து கிளம்புறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜானி மகள் வந்து நான் இலக்கியாவை கூப்பிட்டு வந்து அவுட்டிங் போகிறேம்மா, நீ வந்து வீட்டை பார்த்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன கௌதம் பேசுகிற அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பைரி வந்து ஆஃபீஸெல்லாம் வந்து யார் பார்த்துவா, நீ பாட்டுக்கு வந்து சேர்மன் போஸ்ட் நீ வந்து எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து என்ன வந்து போமானான்ட்டு கம்பெனியோட குரோத் வந்து எப்படி வந்து வளரும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த பைரி வந்து அடனின்னு வந்து பேசுகிறாங்க. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், இந்த ஒரு நாள் வந்து நான் ஆஃபீஸ் போகாததுனால வந்து கம்பெனி வந்து அப்படியே வந்து சாஞ்சிராது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கௌதம், நீ பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை, வர இந்த இலக்கியா ஒன்று வந்து ரொம்பவுமே வந்து மாற்றிட்டா. நேற்று என்னன்னா நான் தூக்கி வளர்த்த பையன் கார்த்திக் வந்து எனக்கே வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி வர வைக்காத என்னவே வந்து சாப்பிட்ற இடத்துல வந்து இந்த எழுந்து போன்றான். நீ என்னடானா இப்போ வந்து என்னை வந்து கம்பெனிலேருந்து கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பிட்டு நீ வந்து உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து ஊர் சுற்ற கிளம்புற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எல்லாம் எங்களுக்கு வந்து தெரியும், உங்கள் வேலையை மட்டும் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சார் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், மேடம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கிய வந்து மேடம் கொஞ்சம் வரீங்களா அப்படியே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போய் ரூமில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கிய என்ன மேடம் நானும் எத்தனை வாட்டி தான் வந்து என் வழியில் வந்து குறுக்கு வராதிங்க, நானும் எத்தனை வாட்டி நீங்கள் கொலை பண்ண வீடியோ வந்து நானும் போட்டு காட்டுறது எனக்குமே வந்து டயர்டாகி போச்சு. நீங்கள் அது வழிக்குள்ளே வந்து நீங்கள் செஞ்சு தப்பை வந்து மறந்துட்டு இப்படி ஆட்சி அதிகாரம் பண்ணுற மாதிரி வந்து வீட்டில் வந்து பண்ணுறீங்களே, கொஞ்சம் கூட வந்து நியாயமே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து சொல்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்தப்பறம் தான் வந்து ஐயோ நம்ம வந்து இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோமோ அப்படின்றதே அந்த பைரவிக்கு வந்து அப்பப்போ வந்து ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து என்னை ஏதாவது தடுத்து நிறுத்துவீங்க, நீங்கள் மட்டும் என்னை தடுத்து நிறுத்தி பாருங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கே இருப்பீங்கன்றத வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைரவி வந்து நம்மளுடைய கௌதம் சாரும் இலக்கியாவும் வந்து நீ வந்து இலக்கியாவை கூப்பிட்டு அவுட்டிங் போயிட்டு வா கௌதம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து நீங்கள் ஒரு நாள் ஆஃபீஸ் போகிறதுனால ஒன்றும் ஆயிடுறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய ஜானியை பார்த்தீங்கன்னா இன்னும் இலக்கியா அங்கே வந்து அதிகாரம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தான், நீயும் கௌதம் போகக்கூடாதுன்ட்டு இப்போ என்ன ஆச்சு, நீ ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு வந்ததுமே வந்து அந்நியனாக இருந்தோ அப்படியே வந்து அம்பியாக மாறிட்டாளே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. நம்முடைய அஞ்சலி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சின்னாமணி உதவியோடு அந்த வீட்டிலேருந்து வந்து எஸ்கேப் ஆகுவாங்களா ஆக மாட்டாங்களான்றது வரப்போகிற எபிசோடில் வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை வந்து ஆனில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களுக்கு ஒரு டக்கு வரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கிய கௌதம் வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி வரப்போகிற எபிசோடில் எல்லாமே வந்து இந்த மாதிரி தாங்க வந்து நடக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.